ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பிரட்டல். இது வந்து அரபு நாட்டு டிஷ். இது அது சொல்கிறேன் கேளுங்க. 2 கத்திரிக்காய் நல்லா இது போல் பொடிசாக கட் பண்ணி உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கழுகி கொஞ்சம் ஓலிவ் ஆயில் இல்லை எண்ணெய், சாதா எந்த குக்கிங் ஆயிலும் சரி போட்டு மிக்ஸ் பண்ணி நான் ஏர் ஃப்ரையரில் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஏர் ஃப்ரையர் இல்லாக்கட்டி ஆயிலே நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதை லேசாக செவந்தோடனே இது போல் செவந்து வரும். செவந்தோடனே எடுத்துடலாம். இங்கே ஆயிலு அதிகம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால நம்ம வந்து ஏர் ஃப்ரையரில் யூஸ் பண்ணுறோம். ஒரு வானலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம், பொடிசாக கட் பண்ண வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு 3-4 பூண்டு பல், பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணதெல்லாம் போட்டு வதக்குறோம். உங்களுக்கு கொஞ்சம் உரப்பு காரம் அதிகம் வேணுண்டாக்கா நீங்கள் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். டொமாட்டோ பேஸ்ட்டு அது ஒரு 2-3 ஸ்பூனு சேர்த்துக்கிறோம். இது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு கூடுதலாக இருக்கும், அந்த மாதிரி டிஷ் இது. அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ஒரு 4-5 தக்காளி வெட்டி அதையும் போடுறோம், பொடிசாக வெட்டி. அதோட எலுமிச்சைப்பழ சாறு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வதக்குறோம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். இது கொண்டக்கடலை வேக வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கொண்டக்கடலை, அது ஒரு 100 கிராம் போல் போட்டு அதையும் வேக விடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது நல்லா கொஞ்சம் தண்ணி லைட்டாக சுண்டி அந்த கொண்டக்கடலை கொஞ்சம் சூடாகி வெந்து வரும். வெந்து வர பக்குவத்தில் அந்த கத்திரிக்காய் ரெடியாக இருக்கும். இதை போல் இருக்கும். அதை எடுத்து இதில் சேர்க்கணும். சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா அதில் உள்ள அந்த சாரெல்லாம் கத்திரிக்காய் பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் வேக விடணும், மூடி வேக விடணும். இது நம்ம சப்பாத்தி இதுக்கெல்லாம் சாப்பிட நல்லாயிருக்கும். தோசை, இட்லி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாதத்து கூடயும் சாப்பிட்லாம். இது புதினா, உலர் புதினா, ட்ரை மின்ட் பவுட்ரு. இது அவன்கிட்ட இல்லாட்டி நீங்கள் புதினாவை கூட பொடிசாக வெட்டி போட்டுக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இதை என்னன்னா ஓவனில் வைக்கிறோம். ஓவனில் வச்சு கொஞ்சம் லேசாக அப்படி கொஞ்சம் சுண்டணும். மேலே அப்படி கொஞ்சம் கலர் மாறி லைட்டாக சுண்டிடும். சுண்ட பிறகு எடுத்து இது போல் சாப்பிட வேண்டியது. இந்த மாதிரி இருக்கும், சாப்பிட வேண்டியது தான். நல்லா புளிப்பாக, நல்லா புது விதமான சுவையில் இருக்கும். செஞ்சு அசத்துங்க. அடுத்தது நம்ம இன்னொரு டிஷ்ஷு பார்ப்போம். tomath, ஆனால் முட்டை தக்காளி பொடி மாசுன்னு சொல்லலாம். இது saksukaன்னு சொல்லுவாங்க அரபியில்.
இது வந்து முட்டை வந்து அதிகமாக வரும். இது முட்டை கம்மியாக இருக்கும், தக்காளி அதிகமாக இருக்கும். ஒரு 2 வெங்காயத்தை எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கிறோம். லேசாக தான் வதங்கணும், தக்காளி ரொம்ப வதக்கிடக்கூடாது, செவந்துடக்கூடாது. அதோட வெட்டி வச்சுருக்க தக்காளி ஒரு 4-5 தக்காளி. ஒரு முட்டைக்கு 4 தக்காளி கணக்கு. நான் 2 முட்டை போடுறேன், ஆனால் 5-6 தக்காளி தான் போட்டிருக்கிறேன். தக்காளி கூடவா இருக்கணும். அதை அப்புறம் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகா, அது நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அதையும் போட்டுக்கிறீங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறீங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வதக்கிட்டு ரெண்டு முட்டை அடித்து வச்சுருக்கேன், அந்த முட்டையும் அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறேன். முட்டை அதிகம் கிடையாது இதில், தக்காளி தான் அதிகம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி முட்டைலாம் நல்லா வெந்தது எடுத்து சாப்பிட வேண்டியதான். சிம்பிளான டிஷ்ஷு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, டின்னருக்கு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.